வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் பண்ருட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருக்கிறோம். அதாவது திருச்சிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை யூடியூப்பில் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி எங்கள் இபி பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 to 4000 வருது, அதை எனக்கு வந்து ஆன்கிரிட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. தாராளமாக பண்ணலாங்கன்னு சொல்லி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 540 வாட்ஸில் 4 பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு பேனலும் 540 வாட்ஸு வாரி மோனோபெருக்கு ஆஃப் கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2160 வாட்ஸு அந்த மாதிரி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பேனல் வச்சு நம்மளால் எத்தனை யூனிட் ஜென்ரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 8 to 10 யூனிட், மேக்ஸிமம் சம்மரில் பார்த்தீங்கன்னா 12 யூனிட் வரை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும், இந்த பேனலை பொறுத்த வரைக்கும். இதனால் உங்களுக்கு வந்து இந்த ஆன்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. பேனல் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும், வேறு எந்த மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு கிடையாது. ப்ளஸ் பேட்ரி எதுவுமே நம்மளுக்கு வராது. அதனால் நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இது பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம ஜிஐயில் தான் மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஜிஐயில் ஹார்ட் டிப் கால்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 2 mm திக்னஸில் 60x40 அந்த மாதிரி ஸ்கொயர் டிப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பர்டிகுலராக அந்த ஸ்கொயர் டிப் தான் வேணும்னு சொல்லி கேட்டார் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும், அதனால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக எந்த வெல்டிங் அடிக்காமல் எல்லாமே நம்ம ஜிஐயில் போல் நட்டு போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஸ்டாலேஷன் ஒர்க் இன்னும் போயிட்டுருக்கு. கிரவுண்டிங் பார்த்தீங்கன்னா இது சிவில் போட சொல்லியிருக்கிறோம். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆங்கர் ஃபாஸ்ட்னர் ஒவ்வொரு லெக்குக்குமே ஒரு 4 நம்பர் ஆங்கர் ஃபாஸ்ட்னர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 நம்பரு ஒரே ரோவில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைட்டு வந்து மீடியமான ஹைட்டு, ரொம்ப ஹைட்டு கிடையாது, ரொம்ப லோவும் கிடையாது. இது வந்து டாப் வியூ. இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வியூவு. இது பார்த்திங்கன்னா லைட்னிங் அரெஸ்டர். இந்த லைட்னிங் அரெஸ்ட் ஏன் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் இருக்குது, அதனால் இடி ஏதாவது தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம லைட்னிங் அரெஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கோம். அதே நேரம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்குறோம். செப்பரேட்டாக லைட்னிங் அரெஸ்ட்டு தனி எர்த்திங்கு, டிசிடிபி ஏசிடிபி அந்த மாதிரி தனி எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லைட்னிங் அரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் மல்டி ஸ்பைக். இது காப்பர் பாண்டரில் வந்துடும். இதுதான் வந்து கீழே பார்க்குறீங்க நீங்கள். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா பாலிகப் பிராண்ட்லேருந்து 3.6 kW ஆன்கிரிட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் 6 பேனல் வரையும் போட்டுக்கலாம். இங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு யூசேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 8 யூனிட் வந்தால் போதும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 8 to 10 யூனிட் வந்தால் போதும்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 4 நம்பர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுவே உங்களுக்கு அதிகமாக தேவை இருந்தாலும் நீங்கள் இன்னும் 2 பேனல் கூட இதில் போட்டுக்கலாம். அந்த இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்டருக்கு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 7 years வாரண்ட்டி வரும். இந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வாரண்ட்டி அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அதனால் 10 years வாரண்ட்டி பண்ணி கொடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா 3 வருஷம் வாரண்ட்டி பண்ணி கொடுத்துருக்குறோம். டிசிடிபி ஏசிடிபி எல்லாமே பிராண்டடு. இந்த செட்டப் யாரெல்லாம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா இபி பில் 2000லேருந்து ஒரு 4000 ரூபாய் இபி பில் வருதுன்னா இந்த சிஸ்டம் தாராளமாக போடலாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. எல்லாமே இதில் ப்ளூடூத்து வைஃபை எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணி எவ்வளோ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த இன்வெர்ட்டரில். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.